ஸோ நம்ம வேங்க வந்த ஐட்டம் இதான். கிம்பிள் பாருங்கள், Insta360 கிம்பிள். செம்ம குவாலிட்டிங்க. இது நல்ல பிராண்டட் ஆக்சுவலாக. இதுதான் நம்ம சேனலுக்கு வேங்கணுன்னு ஆசையாகுது. ஆனால் இதோடைய ப்ரைஸ் கொஞ்சம் அது டபுள் ஆகிது. இன்னும் $150 இருக்குது. ஆனால் ஒர்த்து தான். ஆனால் வந்து ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு இதுக்குன்னு நினைக்கிறேன், ஹோல்டர் மட்டும் இருக்குது. $19. இது மட்டுமே $19. பார்த்துங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இது. ஒவ்வொரு ஐட்டமும் சரியான எக்ஸ்பென்சிவ். ஆனால் வந்து பார்த்து தான் வாங்கணும். இப்போ வாங்கினா ஃபுல் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ப்ரமோஷன் டயத்தில் தான் வாங்கணும். இதை பாருங்கள், இது வந்து ரேட்டை பாருங்கள், $799. மோஸ்ட் அட்வான்ஸ்டு கேமுங்க இது. ஆக்சுவலாக மினி லேப்டாப் மாதிரி. ஆக்சுவலாக பாருங்கள், நீங்கள் எப்படி லேப்டாப் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேம் பண்ணுறாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு ட்ரையல் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டிங்காக போயிடுதுங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து ஐஃபோன் ஆப்பிள் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ரேட்டை பார்த்தாலே எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது. $1,499. எப்பா, இதெல்லாம் வாங்கினா நமக்கு யூஸ் ஆகாது. அதான் மேட்ரு. ப்ரைஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. இது வந்து க்ரோம் புக் மாதிரி, மேக் புக்கு. இதோடைய ரேட்டு கேட்டிங்கன்னா $1,099 இதோடைய ப்ரைஸு. எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சிவாக தெரியுது. நமக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரில. பாருங்கள், இது வந்து ஆப்பிள் டிவி. இது வந்து நம்ம ஸ்டூடியோ மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆப்பிள் டிவி, ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் டிவின்ட்டு வருது பாருங்க. இது அக்சசரிஸ் செக்ஷன் பாருங்கள். அக்சசரிஸ் ரொம்ப அருமையாக இது. ஸோ அடுத்ததாக என்ன செக்ஷன் போகிறோம்னா கேமிங் செக்ஷன் தான். அது கேமிங்டாக கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது, இந்த கையில் விளாடுவோம்ல அந்த மாதிரி. இது ஒரு PS5 தான். இது வந்து ஒவ்வொரு லான்ச்சுக்கும் கூட்டம் அள்ளும் அந்த மாதிரி. ஸோ இப்போ கூட்டம் இல்லாததுக்கு காரணம் இந்த நியூ மாடல் இன்னும் வரலை. வந்தாங்கன்னா செம்ம கூட்டமாகி கேமுக்குள்ளே ஒவ்வொரு கேமாக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஹெட்ஃபோனுங்க இது. நம்ம ஒரு ஸ்டூடியோ அரேஞ்ச் பண்ணணுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். கேமிங் ஸ்டூடியோவோ இல்லை நம்ம சாதாரண எடிட்டிங் ஸ்டூடியோ மாதிரி வச்சு செட்டப் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டாக. அடுத்த லொக்கேஷன் பாருங்கள். இது வந்து பேட்ரி பைக். இது ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கு தான். நீங்கள் ஏதாவது பெரிய சிட்டிலேயோ அதெல்லாம் இருந்தீங்கன்னா காரே தேவையில்லை, இதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இதோடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா $1000. ஆக்சுவலாக டீல் போட்டிக்கிறாங்க. 1400 ஆக்சுவல் ப்ரைஸு, $1000 தான். நல்லா இருக்குதுங்க அது. நம்ம வந்து பெரிய சிட்டியில் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். காரே தேவைப்படாது, அழகாக ஈஸியாக ஒர்க்குக்கு போயிட்டு வரலாம். எந்த பெருசில் இருக்குவாங்க ஸ்பீக்கரு, இந்த அளவுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பார்ட்டி ஈவெண்ட்ஸ்குள்ள மாதிரி உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ஈவெண்ட்டு பார்ட்டி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு மார்ஷல் ஸ்பீக்கர் பாருங்க, லியோ படத்தில் நம்ம சூர்யா வருவாப்பில் இல்லை, அந்த ஸ்பீக்கருங்க இது. இதெல்லாம் சின்ன சின்ன டிவி ஸ்க்ரீன்ஸு டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாங்க. வாங்க உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனுக்குள்ளே இதை காட்டுறேன். ஷூ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிவின்ட்டு எல்ஜி தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். QNED புது ஃபீச்சர்ஸுங்க, அது குவாலிட்டி. இது QNED முதல்ல 4K இருந்துச்சு, இப்போ 5K 8K அப்படி போய் QNED வரைக்கும் வந்துக்குது. அந்தளவுக்கு கிளாரிட்டியாக பார்க்கணும்னா தேவையில்லை. இதை பாருங்கள், இது ரேட்டை பாருங்கள். முதல்ல ரேட்டை பார்த்துட்டு இதை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இல்லை. நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுனால அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து செம்மையாக இது லைவாக பார்க்குறப்ப எப்பா எவ்வளோ பெரிய டிவி வைக்கிறேன் பாருங்கள். பெரிய வீடியோ வச்சுக்கிறவங்க ஹோம் தேட்டர் மாதிரி செட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டிவிங்க அது. 98 inches ஆக்சுவலாக செம்மையாக இது. சரியான கிரேசியான அந்த மாதிரி ஒரு மூவிஸ் மாதிரி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாகி. நமக்கெல்லாம் 40 inches ஸ்க்ரீன் டிவியே போதுங்க. ஆனால் மக்களும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 100 inches டிவியெல்லாம் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பீக்கர், JBL ஸ்பீக்கர். ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 1-2 மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இதோ பெரிய கடையாக இருந்தாலும் கூட்டம் ரொம்ப கம்மியாகுது. ஏன்டா சீசன் இல்லை, அதனால தான். மெட்டா பாருங்கள், விர்ச்சுவல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி ஓவர் அட்வான்ஸ்டுங்க இது. ஆக்சுவலாக கேமிங்க்கு எல்லாமே இருக்கும். ரேட்டு பாருங்கள், $500 ஆக்சுவலாக நாட் பேட். ஆனால் வந்து எல்லா மோஸ்ட்லி அட்வான்ஸ்டாக வர்றது தான் கேமிங் உள்ளது தான் இருக்குது, ஓவர் அட்வான்ஸ்டு. பைக் ரைடர் உள்ள உங்களுக்குள்ள கேமரா பாருங்கள் எவ்வளோ அருமையாக. Insta360 X3 வந்துருச்சு. X4 வரப்போகுது. இல்லைங்க, வந்துருச்சுங்க. இதாங்க X4. நம்ம ரொம்ப லேட் ஆகிக்கிறோம். X4 வந்துருச்சு. X3 வந்து
டிஸ்பிளேலே இல்லை. 8K குவாலிட்டிலாம் தேவையே படாதுங்க, அந்த அளவுக்கு டேட்டா உறிஞ்சும். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் காட்டிட்டேன். இந்த செக்ஷனை பாருங்கள், இது வந்து கிச்சனுக்குள்ள செக்ஷன். பிளண்டட் ஏர் ஃப்ரையர் இப்போல்லாம் இந்த ரேட்டில் இது பாருங்கள். இன்னும் சீசன் வர்றப்போ செம்ம ப்ரைஸியாக இருக்குது. அதான் அருமையான ரேட்டாகி. வீட்டுக்குள்ளே தேவையான வேக்யூம்னு நினைக்கிறேன். ரோபோட் வேக்யூம் பாருங்கள். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு, டிவியில் போட்டுட்டு நான் வரப்போகுது இல்லை. ஆனால் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க தெரில. இந்த செக்ஷனை பாருங்கள், இதுதான் மினி ஃப்ரிட்ஜு. அதாவது ஆக்சுவலாக ஆஃபீஸ் செட்டப் மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு இது ஓகே. வித்தியாசமாகில கலரை பாருங்கள், வித்தியாசமாகிது. ஆனால் என்னமோ உள்ளக்கு என்னமோ சேம் லுக் தான். $4,000. So crazy. இதோடைய ஃப்ரிட்ஜை பாருங்கள், ஃப்ரிட்ஜு மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்குறது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அந்த அளவு ரேட்டும் அதிகமாகிக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகமாகிக்கும். நான் நெகட்டிவாக பேசலை, இருந்தாலும் அஃபோர்டபுளாக இருந்தாலும் அந்த அஃபோர்டபுளுக்குள்ளே மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு வரும். என்ன மக்களே, எப்படி இந்த வீடியோ எப்படி இருக்குதுண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓவராலாக நான் அந்த கடையில் உள்ள ஐட்டம் எல்லாத்தையும் காட்டிட்டேன். ஸோ நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். See you guys, bye.